இன்றைக்கி என்னோடய ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் பருப்பு சாதம். சில சமயம் நமக்கு எது பண்ணுறதுக்குமே மூடு இருக்காது. ஆனால் கொஞ்சம் காமிங்காக கம்ஃபர்ட்டிங்காக சாப்பிட்ணுன்னு தோணும். ரொம்ப பெருசாக ஒர்க்கே பண்ணக்கூடாது. ஆனால் பிளேட் பார்க்கும்போது ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டைம் பிகாஸ் எல்லா சமயமுமே நம்மளால் புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஆல்சோ இல்லை, இதை நம்ம எப்படி பண்ணாலும் இந்த பருப்பு சாதம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போடலாம். கேரட், பீன்ஸ், அவரைக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்கோம் அரிசி பருப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ நான் மொச்சக்கொட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ், நம்ம சாப்பிடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நடுவில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக 1 கப் ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணியில் இது ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணோன்னா சூப்பரான டேஸ்டான அதே சமயம் ஒரு காமிங்கான டிஷ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய்யில் நல்லா தாளிப்பு பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது நல்லா குழன்னு இருந்தால் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் அந்த ரொம்ப குழன்னு பிடிக்காது. ஓரளவுக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கூட கொஞ்சோண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் மசாலா கடலை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. திருப்தியாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் டிஷ் இட் ஜஸ்ட் பிரிங்ஸ் தட் ஒரு சிரிப்பு, ஒரு நிம்மதி கொடுக்கும் நமக்கு ஆக்சுவலி.